ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டொமேட்டோ ரைஸ் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். வச்சுருக்கேன். பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வதங்கிட்டேன். அனியன்ஸ் வதங்கிட்டேன். இந்த அளவுக்கு அனியன்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். நான் 4 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வதங்கட்டும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் கர்ட் போட்டுக்கிறேன். கர்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கர்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படியே விடலாம். நம்மளுக்கு டொமேட்டோ எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு நான் 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரிசி இதில் போட்டுக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப்பு பாயில்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி பக்கத்தில் சூட் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் ஆகுது. அது ஊற்றிக்கலாம். எடுத்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டொமேட்டோ ரைஸ் தான் இது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஏன்னா அரிசி, இந்த மசாலா, டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் இதில் பைண்ட் ஆகி வர்றதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒன் கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது நார்மல் ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். மெஷர் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம அரிசி அப்படியே போடுறோம். அதனால ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். கோல்டு வாட்டர் ஊற்றக்கூடாது. பாருங்க, ஊற்றின உடனே எப்படி கொதிக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு குக்கர் மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு காரம். இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விசில் விடலாம்.
இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டோம். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம விட்டு எடுக்கலாம். ஸ்டீம் வந்துடுச்சு. வெயிட் போடுறேன். இப்போ வெயிட் போட்ட பிறகு நான் ஸ்டவ் சிம்மில் வைக்கிறேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் நம்மளுக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுக்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு சைட் டிஷ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு தான் போடுறேன். ஆயில் விட்டு வச்சுருக்கேன் தவாவில். இந்த மாதிரி லாங்காக கட் பண்ணிக்கணும். நான் 2 மீடியம் சைஸ் வந்து பொட்டேட்டோ வச்சுருக்கேன். நல்லா இந்த ஆயிலில் இது வதங்கட்டும். பொட்டேட்டோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆயிட்டு பிறகு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இதெல்லாம் குக் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் செய்கிறேன். இப்போ நம்ம இதில் கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகமும் அதே மாதிரி பொட்டேட்டோ மாதிரி லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வரும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிட்டோம். வெறும் பெப்பர் பவுடர், சிக்கன் மசாலா, சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டோம். கேப்சிகம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இல்லை லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருக்கும். அந்த ரைஸ் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் டைமர் வச்சேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி கூட இல்லை, க்ளீனாக ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்ல சூப்பராக ஜூஸியாக ஒரு டொமேட்டோ ரைஸ் வித் பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க இதே மாதிரி குயிக்காக செய்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.